வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கணும். நல்லா இருக்காக மட்டும் தான் ஜாதக பலனே பார்க்குறோமே. சரிங்களா? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடியது இந்த ஜாதகங்க. அதாவது ஜாதகம் பலமாக இருந்துச்சுன்னா அவனுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையோடு அவன் வாழ்க்கை முறையை மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும். ஜாதகம் சரியில்லைன்னா அவனுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அவனுக்கு எல்லா விஷயத்துலையுமே அவங்களுக்கு டவுட்டு, பிரச்சனைகள், அதாவது மூமெண்ட்டு, முன்னேறதுக்கான வழிகள் தெரியாமல், இல்லை எந்த வழியை பிடிச்சி ஜெயிக்கணுன்ற அறியாமை, இது எல்லாமே கொடுத்துருவோங்க. ஆனால் யோக தசை தான் அவங்களுக்கு வழி நடத்தும். இப்போ ஜாதகம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் வணக்கங்க. ஜாதகம் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லாமே நமக்கு நடந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஜாதகம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளுடைய வளர்ச்சிகள் நமக்கு யோக தசையாக அவயோக தசையாக நம்ம இந்த காலத்தை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா மட்டும்தான் இந்த காலத்தை நம்ம நல்ல விதமாக யூஸ் பண்ணலாமா, அதாவது இது நமக்கு உண்டான காலமாக, இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணணும். உங்கள் காலம் இது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய தசாபதிக்கு உங்களுக்கு நல்ல வலிமையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய சக்ஸஸ் நோக்கி போயிட்டுருப்பீங்க. தசாபதிகள் சரியில்லைன்னா அப்படியே மைனஸ் ஆகும். இதுதான் உண்மை. சரிங்களா? ஸோ தசாபதிகள் தான் அங்கே உங்களை மேலோங்கி அதாவது ஒரு பெரிய அளவில் வளர்ச்சியை நோக்கி கொண்டு விடுமே. ஸோ அதனால் உங்களுடைய ஜாதக ரீதியாக உங்களுடைய தசாபதிகளை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நடக்கிற யோக தசையா அவயோக தசையா இதெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுடைய தசாபதிகளை வச்சு தான் நிர்ணயம் பண்ணுது. சரிங்களா? ஸோ முதல் ஜாதகம் பார்த்துடலாம். ரஞ்சித் ரகு, வணக்கம் ஐயா. காதல் திருமணம் நடைபெறுமா மற்றும் ஆயுள் எப்படி இருக்கும் ஐயா சொல்லுங்கள். ஓகே, காதல் திருமணமா? முதல்ல லவ் திருமணம் 11/8/1999 11/8/1999 11/8/1999 3:50 வேலூரில் பிறந்திருக்கீங்க. ஓகே, உங்கள் ஜாதகம் பாருங்கள். கடகராசி, மிதுன லக்கணம். இந்த கடகராசி முடிஞ்சதுக்கப்புறம் உங்கள் காதல் தொடருது அப்படின்னா சிறு வயதிலிருந்து பயம் பதட்டம் எரிந்து கொண்டே இருக்கிறது. என்னது சிறு வயசுலேருந்து என்ன வருது உங்களுக்கு? சிறு வயசுலேருந்தே எதற்கெடுத்தாலும் பயம் பதட்டம் இருந்து கொண்டே வருது. இந்த பதட்டம் இதெல்லாம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்போவுமே ஜாதகத்தில் 6 குடையன் 8 குடையன் லக்கணத்தில் இருந்தால் பதட்டம், பயம் உணர்வு இதெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ என்ன இருக்குதுன்னு உங்கள் ஜாதகத்தில் பார்த்துலாம். அமாவாசை திதியில் பொறுத்தீங்க சதுர்பசம். ஸோ சதுர்பசங்க பார்த்திங்கன்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குற்றாலத்தில் உள்ள இவர், அதாவது என்ன, காலபைரவர். குற்றாலம், அதாவது தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்க குற்றாலத்தில் பார்த்திங்கன்னா காலபைரவர் கோயில் இருக்குது. அங்கே வழிபாடு பண்ணுங்கள். நாய்க்கு உணவு போடுங்க. சதுர்பட்சம் உங்களுக்கு அதுதான். சரிங்களா? நாய்க்கு உணவு போடுங்க, கொஞ்சம் கூடுதலாக நன்மையாக சேர்க்கும். பதட்டம் ஏன் வருது உங்களுக்கு? லக்னாதிபதி உங்களுக்கு ராகு கூட இருக்கனால பதட்டம் வருதா? இது ஏற்கனவே நம்ம பார்த்த ஜாதகமாக இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோங்க உங்கள் ஜாதகத்தை. திரும்ப அதே கேட்டிங்கன்னா சிறு வயதுலேருந்து எதற்கு எடுத்தாலும் பதட்டம் எதிர்ச்சின்னு வருது. இது சிறு வயதுலேருந்து. ஓகே, பதட்டம் லக்கணத்தை சனி பார்க்குறாருங்க. அது மட்டும்தான் தாழ்வு மனப்பான்மை. நடக்கிற தசை சுக்கிர தசை, யோக தசை தான். நீங்களாகவே பதறிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஒன்றும் யூஸ் இல்லை. ஸோ நல்லாயிருக்கும். காதல் திருமணம் கை கொடுங்க. ஏன்னா சுக்கிர தசை போயிட்டுருக்கு. அதே நேரத்தில் உங்களுடைய வாக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தைகளும் வீட்டில் உள்ளவங்கள எப்படி பேசி ஜெயிக்கலாங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துடும். அதனால் கண்டிப்பாக அவங்கள அதுக்கு தகுந்த மாதிரி பேசி அவங்கள மயக்கிடுவீங்க வீட்டில் உள்ளவங்கள. அதனால் கவலைப்படாதீங்க. பதட்டம், பயம் உணர்வு ராகு கூட சேர்ந்துருக்கனால தான். இது ராகு ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. பக்கத்தில் ஏதாவது வேலூர் தானே, காலாஸ்திரி அடிக்கிறதுக்கு போங்க. அந்த பய உணர்வு எல்லாமே போயிடும். சரிங்களா? 8ஆம் இடத்துல உங்களுக்கு கேது இருக்கார். கேது தசை. இது ஐயா பய உணர்வு 2023க்கு முன்னாடி இருந்திருக்கும் 8ஆம் இடத்துக்கு கேதுவால். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பய உணர்வு இருக்காது.
ஒன்றும் வரக்கூடிய காலகட்டத்தில் பய உணர்வு சுத்தமாகவே இருக்காது. எதுக்கப்புறம் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் சரிங்களா, கண்டிப்பாக பய உணர்வுலாம் போயிடும். ஃப்ரீயாக இருப்பீங்க. உங்களுக்கு மாயஜால கனவுகள்லாம் வரும். அதெல்லாம் இதுக்கு முன்னாடி வந்திருக்குமே, இனிமேல் வராது. மாய வித்தக்காரனுடைய கனவுகள்லாம் வந்திருக்கும். அதாவது ஏன் அதெல்லாம் வரும்னு கேட்டிங்கன்னா, அந்த 8ஆம் இடத்துக்கு கேது வந்து ஒரு லக்கணத்துக்கு 8ஆம் இடத்துல இருந்துட்டாலே மாயஜாலத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அதாவது மறைவான விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுத்து நம்ம வந்து படுக்கும்போதே அப்படியே மந்திரங்களை உச்சரித்து மந்திரத்து மூலிமா பெரிய ஆள் ஆகலாம், அப்படியே அந்த மாதிரியான சிந்தனைகள்லாம் வந்துட்டுருக்கும். சரிங்களா, ஐயா போட்டுட்டீங்க. சிறு வயசுலேருந்து எதற்கு எடுத்தாலும் பயம் பதட்டம் இருந்து கொண்டே இருக்குது. அதுதான் சொல்லிட்டேன் இல்லைங்க, இத்தனை விஷயம் சொல்கிறேன். இதுக்கு மேலே நீங்கள் என்ன பதட்டம் பயம் வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் வீட்டில் உங்களுக்கு புதன் இருக்கிறனால தான், கூட வந்து ராகு இருக்கார். ஸோ இதுதான் பய உணர்வு கொடுத்துருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி தான், இனிமேல் இருக்காது. இப்போ படிப்படியாக குறைஞ்சிருக்கும் வந்து அதுவும் 2026க்கு அப்புறம் சுத்தமாக பய உணர்வு இருக்காது. பயப்படாதீங்க சரிங்களா. 8ஆம் இடத்துல உள்ள மறைவான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு தெரிய வரும் சரிங்களா. தெரிய வந்திருக்கும் கடந்த காலங்களில், இனிமேல் தெரியாது. ஏன் அப்படி சொல்கிறேன் கேட்டிங்கன்னா, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எப்போவுமே ராகு தசை முடிஞ்ச உடனே குரு தசை வரும். ராகு சுகபோத்து சொந்தக்காரர், குரு ஆன்மீக பக்தி உள்ளவர். அந்த மாதிரி உங்களுக்கு கடந்த காலத்தில் கேது தசை வந்தோடனே இப்போ சுக்கர தசை வருது. இந்த கேது தசையில் உங்களுக்கு மாயஜால வித்தைகள்லாம் தெரிஞ்சிருக்கும். மந்திரங்கள் இதெல்லாம் உச்சரிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அமானுஷ்ய விஷயங்களை பற்றி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் புரிதல் ஏற்பட்டிருக்கும் சரிங்களா. இப்போ வந்து அது மட்டும் அஷ்டம சனி இப்போ தான் முடிஞ்சிருக்கு. ஸோ ஆனால் அமானுஷ்ய விஷயங்கள் அந்த அஷ்டம சனி இருந்த காலகட்டத்திலே உங்களுக்கு வந்து ராகுடைய கேதுடைய திசை போனதுனால அமானுஷ்ய சக்தியெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் மனசுக்குள்ளே. ஏதாவது புது விதமான மந்திரங்கள் உச்சரிப்புகள், காளியை பற்றி எப்படி, பைரவர்னா என்ன, அதாவது மறைவான இது, அதாவது விஷ்ணுமாயனா என்ன, ஸோ இந்த மாதிரியான தெய்வங்கள்லாம் நீங்கள் வழிபட்டிருப்பீங்க சரிங்களா. அதாவது மந்திரங்கள் மூலிமா நம்ம பெரிய ஆள் ஆகிடலாம் அப்படிங்கிற எண்ணெல்லாம் வந்திருக்கும். ஸோ அதெல்லாம் பற்றி யோசிக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. இப்போ நடந்துருக்கிற தசை சுக்கர தசை. உங்களுக்கு பிடிச்ச விரும்பின பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவீங்க சரிங்களா. நல்லதே நடக்கும். எல்லாமே நன்மையான காலம். உங்களுக்கு 20 வருஷம் இருக்குங்க, அதை யூஸ் பண்ணி ஜெயிச்சிருங்க சரிங்களா. அடுத்து நிறைய ஓடி போச்சு அவங்கள. ராம்ஸ்ரீ உங்கள் காமராஜ் சண்டே மிட் நைட்டா காமராஜ் சண்டே மிட் நைட்டு 1 மணி வேலூர் 15/7. இன்றைக்கி என்ன ரெண்டுமே வேலூர். 15/7 15/7/1991. 15/7/1991. டைம் 1 மணி. தெளிவாக தான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பண்ணிட்டேன். பல பரிகாரம் பண்ணிட்டேன். ப்ளீஸ் சார் ப்ளீஸ். மேரிங் டேட்டா. ஓகே, மேரேஜ் டேட்டு கேட்குறீங்களா? பார்ப்போம் என்னென்னு. பல பரிகாரம் பண்ணிட்டீங்க, கவலைப்படாதீங்க, இறைவன் உங்கள் கூட இருப்பார். ராம்ஸ்ரீ உங்கள் இதாக தான் வருது பாருங்கள். சிம்ம ராசி மேச லக்கணம், மகம் 4ஆம் பாதம் சரிங்களா. சிம்ம ராசி மேச லக்கணம், மகம் 4ஆம் பாதம், வனிசை கரந்தில் பிறந்துருக்கீங்க. இது அதாவது ஐயா நீங்கள் வந்து ஒருக்க திருமலைப்பாடி சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. மேரேஜுக்கு உண்டான கோயில் அதுதான். மாசி மாதத்தில் அங்கே வந்து அதாவது காளை மாடுக்கும் பசு மாடுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கக்கூடிய ஊர். கல்யாணம் யாரெல்லாம் நடக்கலையோ அவங்களாம் மாசி மாதம் அங்கே வந்து இது அதாவது தை மாசி பங்குனி, ஆமாம் தை மாசி பங்குனி, இந்த இது மாசி மாதத்தில் அங்கே வந்து ஃபங்க்ஷன் மாதிரி நடத்துவாங்க. நீங்கள் ஒரு பிரதோஷம் அப்போ போயிட்டு வழிபாட்டு பண்ணிட்டுவாங்க. அந்த நந்தி பவனுக்கு அங்கே பிரதோஷத்தில் அங்கே அந்த கோயில் முன்னாடியே வந்து பால்லாம் விற்பாங்க, நாட்டு மாட்டு பால் சரிங்களா. அங்கே லோக்கல் மாட்டு பால் வாங்கி அந்த அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அங்கே தேன் இது இருந்தால் கூட நீங்கள் இங்கேருந்தே வீட்டில் இருந்து கூட தேன் பன்னீர் இதெல்லாம் கூட எடுத்துகிட்டு போங்க. எடுத்துகிட்டு போய் அந்த கோயிலில் போய் ஒரு நாள் அந்த இந்த டைமில் போய் கலந்துட்டு வாங்க. எதுக்குன்னா அந்த பிரதோஷம் அன்னைக்கு சரிங்களா.
பிரதோஷம் அன்றைக்கி ஒரு போய் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வகையிலையும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும். சரிங்களா? கவலைப்படாதீங்க. அதாவது உங்கள் மற்ற எல்லா விஷயத்தையும் பார்க்க முன்னாடி நான் இது சொல்கிறேனே, சரிங்களா? எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன்னு சொன்னீங்களே, இந்த பரிகாரம் வந்து இது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் அவரை போய் பார்த்து வாங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேச லக்கணம், சிம்ம ராசிக்கு இப்போ அஷ்டம சனி ஸ்டார்ட்டு. அதை நினச்சி பயப்பட வேணாம். சிம்ம ராசிக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட்டாக இருந்தால் கூட நீங்கள் கவலைப்படாதீங்க. நான் அதிகமாக சிவன் தான் கும்பிடுறேன் சார். கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? ராம்ஸ்ரீ, நீங்கள் அதிகமாக கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். சிவனை கும்பிடுறதுல தப்பு கிடையாது. அவங்களுக்கு சிவன் தான் வந்து அதிகப்படியாக நன்மை செய்யக்கூடியது. முருகர் நன்மை செய்வார் அதிகமாக. சரிங்களா? முருகர் உங்களுக்கு கூடுதல் நன்மையாக இருப்பார். சிவனும் நன்மையாக இருப்பார். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஜாப்பு கன்ஃபார்மாக கிடைக்கும். எந்த காலகட்டம்னு இப்போ பார்த்துடலாம். இப்போ சந்திரனுடைய தசை தான் போகுது. சந்திர தசை குரு புத்தி. ஓகே. சந்திர தசை புதன் புத்தி, சுக்கிர புத்தி, கேது. சந்திர தசை புதன் கேது புத்தி. மேரேஜி ப்ளஸ் வந்து இது கேட்டிங்களா? இதை பார்த்துடலாம். புதன் 2 டிகிரி. சந்திரன் புதன் எங்கே இருக்கிறாரு? புதன் குரு கூட இணைஞ்சிருக்காரு. ராசிக்கு 12ஆம் இடம், லக்கணத்துக்கு. ஓகே. 4ஆம் இடத்துல குரு இருக்கார். 4ஆம் இடத்துக்கு குரு கூட இந்த புதன் இருக்காங்க. 3ஆம் இடத்து அதிபதி. ஐயா, மேரேஜுக்கு உண்டான டைம் இந்த 2ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேரேஜுக்கு உண்டான அமைப்பில் நீங்கள் மேரேஜுக்கு உண்டான முயற்சி எடுங்க, சக்ஸஸ் அடையும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். 2028 தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். சரிங்களா? சந்திர தசை சுக்கிர புத்தியில் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். சந்திர தசை சுக்கிர புத்தி 2027, 28 27. ஸோ ஒன்று 2 வருஷம் இருக்குது கவர்மெண்ட் ஜாப்பு. மேரேஜுக்கு உண்டான காலம் வந்துருச்சு. மேரேஜு இப்போயே ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? மேரேஜ் இப்போயே ட்ரை பண்ணுங்கள். கவர்மெண்ட் வேலையும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கவலைப்படாதீங்க. கவர்மெண்ட் வேலைக்கு 2027 உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருங்க. 27. வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? ஓகே. அடுத்த ஜாதகம் பார்த்துடலாம். ரமேஷ் 25/3. ரமேஷ், உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். 25/3. ஐயா, 9 ராகை பற்றிலாம் யோசிக்காதீங்க. அதுதான் குரு பார்க்குறாருல 9ஆம் இடத்து ராக. சரிங்களா? நீங்கள் தனித்தனியாக கேள்வி கேட்கணும். ஒரேடியாக கேள்வி கேட்டிங்கன்னா நல்லா இருந்திருக்கும். 9ஆம் இடத்து ராக வந்து குரு பார்க்குறாரு. அதனால் கவலைப்படாதீங்க. ராகு பற்றிலாம் இங்கே கவலைப்படணும். 2 விஷயம், ராகு தசையும் இப்போ வரலையே. இப்போ வந்து சந்திர தசை வருது, அதுக்கடுத்து செவ்வாய் தசை, அதுக்கப்புறம் தான் ராகு தசை. ஏன்னா இப்போ வந்து சந்திரனே உங்களுக்கு 4 கூடிய குடும்பாதிபதி. அவர் 5ஆம் இடத்துல உட்காந்து தசை நடத்துறாரு. அதெல்லாம் யோக தசைங்க. ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்லா வரக்கூடிய காலம் வந்துருச்சு. சூரிய தசையில் உங்களுக்கு வேலை கிடைச்சிருக்கணும். அந்த வேலைக்கு ஒன்று எண்ணமே உங்களுக்கு சூரிய தசையில் தான் வந்திருக்கணுமே. சரிங்களா? ஸோ ரமேஷ் 25/3 1994. 25/3 1994. டைம் PM 4:50. PM 4:50. உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். சிம்ம ராசி, சிம்ம லக்கணம். சிம்மாதிபதிகளுக்கு இப்போ கடந்த 2 வருஷமாகவே நல்லா இல்லை. ஆனால் இனிமேல் நல்லாயிருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்து சனிபான் வந்து அதை விட இப்போ 8ஆம் இடத்து சனிபான் ஒரு நல்லது செய்வார். தைத்துளை கடந்து பிறந்தீங்க. பிரம்மபுரீஸ்வரர் பிரம்மா கோயில் இருக்குது பாருங்கள், திருச்சியில் இருக்குது பாருங்கள். பிரம்மபுரீஸ்வரர் இதில் திருக்கடையூர் அங்கேயும் இருக்குது. அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கொஞ்சம் நல்லாயிருக்கும், பாதுகாப்பாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் பௌர்ணமி பக்கத்தில் பிறந்திருக்கீங்க. யோகமான ஜாதகம். தசாபதிகள் சப்போர்ட் பண்ணுறான்னு பார்த்துடலாம். சந்திர தசை தான் போகுது. நல்ல யோகம் தாங்க, கவலைப்படாதீங்க. சந்திர தசை உங்களுக்கு நன்மையை செய்யும். 12ஆம் அதிபதியாக இருந்தால் கூட சின்ன விரயம் பண்ணுவார். விரயம் பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவார். சரிங்களா? எப்போ வரைக்கும் உங்களுக்கு இருக்குன்னா இந்த சந்திர தசை சனி புத்தி போயிட்டுருக்கு. இந்த சந்திர தசை சனி புத்தி சுமாரான பலனை தான் செய்யுங்க. ஸோ அடுத்த வருஷம் 4ஆம் மாதம் வரைக்கும் இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா சந்திர தசை சனி புத்தி. சனி வந்து இந்த லக்னத்துக்கு யோகர் கிடையாது, பாவர். சரிங்களா? அதனால் கொஞ்சம் நிதானமாக தான் செய்வார். நல்லது கொஞ்சம் கம்மியாக தான் செய்வார். மற்றபடி ஒன்றும் பெரிய பாதிப்புலாம் கொடுக்க மாட்டார்.
ரொம்ப நல்லா இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? கூடுதல் நல்ல நல்ல ஜாதக அமைப்பு தான். இந்த சந்திர தசை சனி புத்தி முடிஞ்சோன்னா புதன் புத்தி ஸ்டார்ட் ஆகிடும். புதன் புத்தி சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த லக்கணத்துக்கு உங்களுக்கு அப்போ லாபாதிபதி 2 கூடியது. பொருளாதாரம் அப்போ நல்லா வளர்ச்சி அடையும். நீங்கள் என்ன எதிர்பார்க்கணும் அது கிடைச்சிடும். சரிங்களா? மேரேஜ் டைம் கேட்குறீங்க. சந்திர தசை சனி புத்திலே மேரேஜ் உண்டுங்க. மேரேஜ் லைஃபுக்கு கை வைக்காது. இப்போ உங்களுக்கு மேரேஜ் ஒன்று டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு இப்போ தான். சரிங்களா? எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு கேட்டிங்கன்னா 9ஆம் மாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மேரேஜ் வேணாலும் பொண்ணு பாருங்கள், உடனே பாருங்கள். சரிங்களா? லேட் பண்ணாமல் பாருங்கள். லேட் பண்ணாமல் பொண்ணு பாருங்கள். உங்கள் பொண்ணு 100% உங்களுக்கு பொண்ணு கிடைச்சிருங்க, கவலைப்படாதீங்க. சரிங்களா? எதுக்கு நான் இது சொல்கிறேன்னா, இந்த மேரேஜ் லைஃப் வந்து பொண்ணு 100% கிடைச்சிருங்க. இந்த சனி தசை தான், சனி புத்தி தான் மேரேஜை கொடுக்கும். மேரேஜ் நான் பொண்ணை கொடுக்கும் உங்களுக்கு எப்போவுமே. மற்ற யாருக்கும் அந்த மாதிரி இல்லைங்க. உங்களுக்கு மட்டும் சனி பகவான் தான். அதை பொருளாதார ரீதியாக வளர்ச்சி எல்லாமே மற்ற அந்த தடைகள்லாம் பண்ணோம். ஆனால் மேரேஜை பொறுத்தவரை இது கொடுத்துரும். அதில் எந்த வகையிலையும் இது கிடையாது. சரிங்களா? டவுட்டே கிடையாது. டவுட்டே படாதீங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த ஜாதகம் பார்த்துடலாம். நல்லா இருப்பீங்க, ரொம்ப நல்லா இருப்பீங்க. நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம் தான் உங்கள் ஜாதகம். ஏன்னா பௌர்ணமி பக்கத்தில் பிறந்திருக்கீங்க, சுக்கிரன் வேறு உச்சம். அதனால தான் சொல்கிறேன், ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறேன். எல்லா கிரகம் 5, அதாவது லக்கணத்துக்கு 5, இது 7ஆம் இடத்துல வந்து இந்த குரு பார்வை 3 கிரகத்தை சுத்தப்படுத்துகிறாரு. இந்த சந்திரன் அதியோகத்தில் இந்த புதன் அதிகப்படியான வலுவு, அதிகப்படியான புத்திசாலி. நீங்கள் நல்ல யோக ஜாதகங்க, கவலையப்படாதீங்க, ஃப்ரீயாக இருங்க. யார் பேர் என்ன பேர் உங்களுக்கு? ரமேஷ். ரொம்ப ஃப்ரீயாக இருங்க, நல்லா இருப்பீங்க. சரிங்களா? பொண்ணு பாருங்கள், உடனே பொண்ணு பாருங்கள், லேட் பண்ணாதீங்க. பிரம்மபுரீஸ்வரர் வழிபாடு, அடுத்து வந்து சிவன் வழிபாடு. இந்த 2 விஷயம் மட்டும் உங்கள் வாழ்க்கை முழுக்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லா இருப்பீங்க. அடுத்த ஜாதகம் பார்த்துடலாமா? நிறைய ஓடிட்டே இருக்க. பசுபதி ஐயா, பசுபதி அதிகாலை உடல்நிலை மற்றும் தொழில் பற்றி கேட்க வேண்டும். பார்த்துருவோம். அதிகாலைன்னு போட்டிருக்கீங்க, ஆனால் வந்து டைம் போடலைங்க. ஐயா பசுபதி ஐயா, உங்களுக்கு சரியாக இதில் இது கமெண்டில் யூஸ் பண்ண தெரில. ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நான் அட்ஜஸ்ட் பண்ணுவேனே. ஏன்னா 5/2/1962 போட்டிருக்கீங்க, பெரியவங்க நீங்கள். ஆனால் கொஞ்சம் டைம் மட்டும் அதிகாலைன்னு போட்டிருக்கீங்க. அதனால என்னால் டைம் கண்டுபிடிக்க முடியாது. இந்த ஏன்னா நம்ம இது ஒரு 5 நிமிஷம் ஒரு 7 நிமிஷம் தான் இதை சொல்லக்கூடியது. நிறைய பேர் லைவில் இருக்காங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த கொஞ்சம் இதில் பார்க்க கூட முடியாது. சரிங்களா? கொஞ்சம் அதிகாலைங்கிறது நீங்கள் கொஞ்சம் டைமில் கேட்டு விசாரிச்சுட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் கூட வாங்க, நான் ஃப்ரீயாக கூட பார்த்து சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் வாங்க. சரிங்களா? பசுபதி ஐயா, பெரியவங்க நீங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்து நான் சொல்கிறேன். வாட்ஸ்அப்பில் என்னோடய நம்பரில் எடுத்துகிட்டு அந்த நம்பருக்கு உங்களுடைய தேதி டைம் போடுங்க, நான் பார்த்து சொல்கிறேன். கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக பார்த்து சொல்கிறேங்க ஐயா. உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துவோம். அதுக்கு வாட்ஸ்அப்பில் வரதுக்குலாம் நீங்கள் காசு தர வேண்டாம். ஒன்று நேர்களுக்கு நான் சொல்லிக்கிறதேன், நான் யாரை வாட்ஸ்அப்புக்கு வர சொல்லணும் அவங்க மட்டும் வாங்க ஐயா. மற்றவங்க எல்லோரும் வந்து உங்களுடைய டைம் தேதி போட்டுருந்தீங்க. நான் வந்து அப்படி எல்லாருக்கும் பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு டைமும் கிடையாது. இப்போ பெரியவங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம அதை செய்கிறோமே. ஒரு சிலவங்களுக்கு நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணுறது நம்ம செய்கிறோம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அன்றைக்கி ஒரு கணவன் மனைவி வந்து குழந்தைக்காக கேட்டாங்க, உங்கள் கணவர் ஜாதகத்தையும் போட்டு நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை வாங்கம்மான்னு சொன்னேன். அவங்க போட்டு விட்டாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் அந்த வாட்ஸ்அப் நம்பர் எதுன்னு என்ன கண்டுபிடிக்க முடியல. என்ன காரணம்னா, நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்துருந்தீங்க. வெறும் நம்பர்ஸாக வாட்ஸ்அப்பில் வரும்போது என்னையில் வந்து யார் எதுக்காக கேட்டாங்க அப்படிங்கிறதே நான் மறந்து போயிடுதேன். ஸோ அதனால் நான் யாரை வாட்ஸ்அப் நம்பரை வர சொன்னால் அவங்களுக்கு மட்டும் வாங்க. மற்றபடி உங்களுக்கு தனிநபரை ஏதாவது கேட்கணுமா, நீங்கள் அப்போ வாட்ஸ்அப்பில் வாங்க. அது வந்து அது ஏன்னா நான் இப்போ வர சொல்கிற ஆட்களுக்கு வந்து நான் காசு வாங்காமல் நான் பார்க்கலாம். ஆனால் நான் சொல்லாத நம்பர் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வரும்போது கண்டிப்பாக அதுக்கு நான் பேமெண்ட் வாங்குவேங்க, தப்பாக நினைக்காதீங்க. சரிங்களா? ஏன்னா எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்கி நான் நிறைய பேருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்ருக்கேன். அந்த அப்பாயின்மெண்ட் டைம் ஒதுக்கி தான் உங்கள்கிட்டே நான் சொல்கிற மாதிரி சூழ்நிலை வரும். சரிங்களா? அதனால் கவலைப்படாதீங்க. நான் எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடிய எண்ணத்தோடு தான் நான் இவ்வளோ வந்திருக்கேனே. கண்டிப்பாக செய்வேன். ஐயா பெரியவங்க, நீங்கள் 62ல் பிறந்திருக்கீங்க. உங்களுடைய பசுபதி ஐயா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதில் வாங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து தமிழ். வணக்கம், பெயர் கிருஷ்ண வைகுந்தன், பெரிய குழப்பலூர், திருவண்ணாமலை மாவட்டம். 19/6/2000 பிறந்த. நேரம் 3 மணி AM. தனுசு ராசி, மேச லக்னம். அரசு வேலை எப்போது கிடைக்கும் மற்றும் திருமணம் எப்போது நடக்கும்? பார்த்துடலாங்க. அரசு வேலை, திருமணம், இந்த 2 விஷயம் மட்டும் பார்க்கணும். பார்த்துடலாம், இருங்க பார்த்துடலாம். 19
19/6/2000 19/6/2000 19/6/2000 காலை 3 மணி. லக்கணம் இது தனுசு லக்கணமா பார்த்துடலாம். மேச லக்கணம் தனுசு ராசி. தனுசு ராசி மேச லக்கணம் வந்துருங்க. கரைசை கர்ணம் பிள்ளையார்படி விநாயகரை போய் வழிபாடு பண்ணுங்கள். அவர் உங்களுக்கு நல்லா வழிபடுவார். லோக்கல் உள்ள விநாயகரை வழிபாடு பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சிம்ம வீடு கெட்டு போகல. சிம்மாதிபதியும் பலமாக தான் இருக்கார், எங்கேயும் பாதிப்பு அடையோடு இல்லை. ஸோ லக்னாதிபதி வந்து தான் 3ஆம் இடத்துல இருக்கார், நல்லது தான். லக்னாதிபதி 3ஆம் இடத்துல மறையுது உங்களுக்கு யோகம் தாங்க. ஏன்னா மேச லக்கணம் ரொம்ப ஸ்பீடு. இந்த இடத்துல நீங்கள் நிறைய முயற்சி எடுப்பீங்க, அந்த முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும். சரிங்களா? உங்களுடைய அந்த வெற்றி, அதாவது நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நல்லது நடக்குங்க. ஏன்னா முயற்சி எடுப்பீங்க, அதிகப்படியான முயற்சியில் இருப்பீங்க. இந்த மாதிரி மேச லக்கண அதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய், அவர் 3ஆம் இடத்துல இருக்குது, உபசய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், அங்கே இருக்கார். பௌர்ணமி யோகத்தில் பிறந்துறீங்க. வேலை என்னங்க வேலையை விட பெரிய ஆளுங்க, நீங்கள் பெரிய லெவலில் வளர்ச்சி அடைவீங்க. ஐயா யார் அது? உங்கள் பேர்? அவங்க தம்பி பேர் என்ன? பேர் கிருஷ்ண வைகுந்தன். பெருமாளுடைய பேரை வச்சுருக்கீங்க. நடக்குது செவ்வாய் தசை தான் தம்பி. பௌர்ணமி யோகத்தில் பிறந்தீங்க. செவ்வாய் தசை முடிய போகுது, சந்திர புத்தி, கடைசி புத்தி. சரிங்களா? இந்த 7 அமைப்புகளில் கூட நீங்கள் நல்லா தான் இருந்திருப்பீங்க அந்த காலகட்டத்தில் கூட. செவ்வாய் தசை சந்திர புத்தி உங்களுக்கு கூடுதல் நன்மையை சேர்த்துட்ருக்கு. அடுத்து வந்து ராகு தசை தான் தம்பி. ராகு தசை வயசு என்ன உங்களுக்கு? 2000 பிறந்தீங்க, 25 வயசு. ராகு தசை அபார நன்மை செய்யுங்க. 25 வயசில் வரக்கூடிய ராகு தசை உங்களுக்கு 25 38 33 வயசு வரைக்குமே இந்த ராகு தசை தான் ஓடும். இந்த 43 வயசுக்குள்ளே நீங்கள் மிகப்பெரிய இடத்துல வந்துடுவீங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, எல்லாருக்கூடையும் நல்லா ட்ராவலிங்கில், அதாவது நீங்கள் இப்போ என்ன வேலையில் போய் ஜாயின் பண்ணுறீங்க அந்த வேலையில் டாப் மோஸ்ட் போஸ்டிங் வந்துடுவீங்க. சரிங்களா? அரசாங்க வேலை கன்ஃபார்மாக கிடைக்கும், 100% கிடைக்கும். வேறு என்ன? திருமணம் டைமுக்கு நடந்துடும் தம்பி. இப்போ உடனே நடக்க வாய்ப்புலாம் இருக்குது. எதை வச்சுன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து செவ்வாய் லக்னாதிபதி தசை போயிட்டுருக்கு. லக்னாதிபதி உபசய ஸ்தானத்தில் இருக்கார். உங்களுக்கு வேலை கிடைச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு திருமணம் சொல்லி நீங்களாக தான் தள்ளி வச்சுட்டு இருப்பீங்களே. சரிங்களா? வேலை கிடைச்சதுக்கு அப்புறமே உங்களுக்கு உடனே மேரேஜ் நடந்துடும். வேலையும் உடனே கிடைக்கும், லேட் ஆகாது. ஏன்னா இவனால வந்து உங்களுக்கு வந்து நடந்தது வந்து இப்போயும் உங்களுக்கு வேலைக்குள்ள அமைப்புலாம் கொடுத்துருப்பாங்களே, ஏஜ் இல்லைனால லேட் பண்ணுறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் போட்டிருப்பாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் அதுன்னு. ஸோ அதெல்லாமே முடிஞ்சு உங்களுக்கு ராகு தசையில் சூரிய புத்தியில் உங்களுக்கு ராகு தசை சூரியன் அந்த இடத்துல உங்களுக்கு வேலைக்குள்ள அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து தம்பி. சரிங்களா? ஏன்னா இப்போ சந்திர புத்தி முடிய போகுது. சந்திர புத்தி முடிஞ்சிருந்தால் உங்களுக்கு ராகுதசை சூரிய புத்தியில் உங்களுக்கு வேலைக்குண்டான அமைப்பு சூரியன் அந்தரத்தில் வந்துடும். ஏன்னா ராகுதசை இதுதான் ஓடிட்டுருக்குமே. ராகு தான் தம்பி உங்களுக்கு அபார நன்மை செய்வார். ஏன்னா பௌர்ணமி வீட்டில் உட்காந்துருக்காரு இந்த ராகு பகவான். ராகு தசை வந்த உடனே சூரியன் அந்தரத்தில் வேலை அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்துடும். சூரியன் அந்தரம் வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு மேரேஜுக்கு உண்டான சோர்ஸ்லாம் பண்ணிவிடுவீங்க. சுக்கிரன் அந்தரத்துலேயே மேரேஜுக்கு உண்டான சோர்ஸ்லாம் பண்ணிவிடுவீங்க. சூரியன் அந்தரத்தில் வேலை கிடைச்சிடும். அப்பாயின்மெண்ட் வந்தோடனே மேரேஜ் பண்ணிடுவீங்க தம்பி, கவலைப்படாதீங்க. சூப்பராக இருக்கக்கூடிய ஜாதகம். நான் பார்த்தது ரொம்ப அபார நன்மை உள்ள ஜாதகங்க. ஆமாம், அபாரங்கிற வார்த்தையை எனக்கு வந்து அப்படி ஒரு சில ஜாதகம் பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி உங்கள் ஜாதகம். 2ஆம் இடத்துல குரு சனி இருக்காங்க. இவர் ஒன்று வாத்தியார் வேலைக்கு ட்ரை பண்ணுவீங்க, இல்லைன்னா பேங்க் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த 2 வேலையில் எந்த வேலை கிடைச்சாலும் உங்களுக்கு மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்கும். பண்ணுங்கள். சரிங்களா? சூப்பராக இருப்பீங்க. அடுத்த ஜாதகம் பார்த்துடலாம். ஓடுது, நின்னுங்க யாராச்சும் ஒரு ஆள் பிடிப்போம். ரேவதி 13/4/1994, திண்டுக்கல். குழந்தை உண்டா சார்னு கேட்குறீங்க. ஆல்ரெடி 2 பேபி இருக்கு. ராகு தசை 8இல் எப்படி இருக்கும் சார்? குழந்தை 2. அம்மா உங்களுக்கு ஆல்ரெடி 2 குழந்தை இருக்குல்ல, அப்புறம் என்ன, பரவாயில்ல விடுங்க. அவங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம்.
குழந்தைக்குடான வாய்ப்புகள் உங்கள் ஹஸ்பண்ட் ஜாதகத்தையும் பார்க்கணும். அதனால் உங்களுக்கு குழந்தை இருக்குது, அதனால் ஒன்றும் அதை பற்றி பிரச்சனை இல்லை. ராகு தசை எப்படி இருக்குன்னு நான் பார்த்து சொல்லிடுறேன், சரிங்களா? ஏன்னா குழந்தை இல்லைன்னா பார்த்துடலாம், இருக்குங்கும்போது அதை பார்க்கணுன்னு கட்டாயம் இல்லை, சரிங்களா? 2 குழந்தை இருக்குல்ல, 2 குழந்தையும் நீங்கள் நல்லபடியாக வளர்க்கறதுக்கு இன்றைக்கி ஸ்கூலில் ஃபீஸு கட்டி வச்சு ஐயோ ரொம்ப பெரிய கஷ்டம். பாய் பேபி சார், என்ன பாய் பேபி சார்? சிவம் பாய் பேபி சார் அப்படின்னா பேபி, நம்மளை பேபின்னு கூப்பிடுதீங்க. ஓகே ஓகே. ஓ நீங்கள் பேபியா? ஓகே ஓகே ஓகே. பாய் பேபி சார். அம்மா உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள், ரேவதி அம்மா உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். 13/4/1994. ஓகே, 13/4 புதன்கிழமை பிறந்தீங்க. பரணி நேசம், மேச ராசி, மேச லக்கணம். எல்லா விஷயத்துலையும் ஸ்பீடாக இருப்பீங்க. கௌலகர்ணம். ஸ்ரீ வராகமூர்த்தியை பாருங்கள். லோக்கல்லே பன்றிமுகம் உள்ள கோயில் இருந்தால் ஏதாவது போயிட்டு வாங்க. பெருமாள் கோயில், பன்றிமுகம் உள்ள பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அவர் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுப்பார், உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக்கி தருவார். லக்கணத்தில் சுக்கரன் சந்திரன் இருக்காங்க. லக்கணத்தை குரு பார்க்குறாங்க. லக்கணம் பயங்கர அபார வளர்ச்சியாக இருக்குது தம்பி. இது ரேவதியம்மா உங்கள் லக்கணமே பலமாக இருக்குங்க. எப்போவுமே குழந்தை 2 குழந்தை இல்லைம்மா, உங்களுக்கு நிறைய குழந்தை பிறக்கும். ஏன்னா லக்கணம் வந்து சூடு, ஆனால் அங்கே சுக்கரன் உட்காந்துருக்காருல, செவ்வாய் கூட சுக்கரன் உட்காந்தாலே குழந்தைக்கு மேலே அதாவது ஒரு சந்தோஷம், அபிவிருத்தி, அதாவது அதிகப்படியான சந்தோஷமான ஒரு அமைப்பு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு எந்த வகையிலையும் பாதிப்புகள் இல்லாமல் நல்லா இருக்காங்க, நல்லா இருப்பீங்க. குழந்தை இல்லாத மனைவியுடன் சந்தோஷமாக வாழ முடியுமா? உடல்நிலை யாரையா அது இருங்க பார்த்துடலாம், ஒரே நிமிஷம். உங்கள் ஜாதகத்தில் லக்கணத்துலேயே வந்து சுக்கரன் இருக்கார், நல்ல கணவர் அமைஞ்சிருப்பாங்கம்மா. 7ஆம் இடத்துலையும் குரு இருக்கார், அது நல்ல அமைப்பு. உங்கள் லக்னாதிபதி 12ஆம் இடத்துல மறைவு தான், மறைஞ்சாலும் கவலைப்படாதீங்க. ஏன்னா குருவுடைய வீட்டில் தான் உட்காந்துருக்காரு, அது கூடுதல் நன்மை, சரிங்களா? 8 கூடியவர் 12ஆம் இடத்துல மறையாதே 6 கூடியவர், அதுவும் ஒரு நல்ல விஷயம். அதனால் கவலை இல்லாத வாழ்க்கை வாழுங்க. என்ன கேட்டிங்க? ராகு தசை தானே கேட்டிங்க. ராகு இங்கே 8ஆம் இடத்து ராகு, 8ஆம் இடத்து ராகு. ராகுக்கு எங்கேயாவது குருவுடைய தொடர்பு கிடைக்க ராகு 10-12 டிகிரியில் இது ராகு வந்து குரு தொடர்பு கொள்கிறாருமா. இந்த பாருங்கள், இங்கே இருங்க, இங்கே 12 டிகிரியில் இருக்காரா குரு. இந்த ராகு வந்து பார்த்திங்கன்னா 0 டிகிரியில் இருக்கார். அப்போ 12 டிகிரியில் ராகுவோட குரு தொடர்பு கொள்கிறாரு, அது ஒரு வகையில் உங்களுக்கு பலம்தான், சரிங்களா? அதே மாதிரி 10 டிகிரியில் சுக்கரன் கூட இந்த ராகு தொடர்பு கொள்கிறாரு. ஏன்னா சுக்கரனுடைய பார்வை 10 டிகிரியில் இவர் ராகு மேலே விழுது. அப்போ ஒரு சேர குரு தொடர்பும் ராகு தொடர்பும் ஏற்படுது யாருக்கு. அதே மாதிரி 9 டிகிரியில் சந்திரனுடைய பார்வை விழுது. ஸோ இந்த 3 சுபகிரகத்துடைய பார்வையும், அதுவும் வளர்பிறை சந்திரன் தான், சரிங்களா? அமாசம் முடிஞ்சு அப்போ தான் போயிருக்காரு. இந்த 3 கிரகத்துடைய பார்வையும் இந்த குரு இது ராகு மேலே விழுது. ராகு தசை உங்களுக்கு வந்து எப்போ வருது? ராகு தசை இப்போ சாஃப்ட்வாகி போயிட்டுருக்கு. இந்த ராகு தசை வந்ததுக்கப்புறம் அதிர்ஷ்டம் அடிக்குமா உங்களுக்கு? அதிர்ஷ்டத்து மூலிமா இம்ப்ரூவ்மெண்ட் ஆவீங்க. நான் இந்த 8ஆம் இடத்தை எப்பவுமே சொல்லணும்னு நினச்சேன். ஒரு மனிதனுக்கு 8ஆம் இடம் வந்து மரணத்துக்கு நிகரான துன்பத்தை கொடுக்கும், சரிங்களா? ஆனால் அதே 8ஆம் இடம் தான் உங்களுக்கு இன்பத்தையும் கொடுக்கும். எப்படி இன்பம் எப்படி துன்பம்னா, துன்பம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த மன உளைச்சல், 8ஆம் இடம் மறைவான வழியில் பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் கொடுத்துரும். அதே மறைவான வழியில் தனலாபத்தை கொடுக்கும், பொருளாதாரத்தை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுக்கும், பொருளாதாரத்தை மேலோங்கி நிற்க வைக்கும். நம்ம உங்கள் ஜாதகத்தில் எப்படி பொருளாதாரத்தை மேலோங்கி நிற்க வைக்கும்னா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடம் மறைவு. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு தயங்க மாட்டீங்க. எந்த மாதிரியான ரிஸ்க் வேணாலும் நீங்கள் எடுப்பீங்களே. ஏன் அப்படி எடுப்பீங்க கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த ரிஸ்க் எடுக்கிறது பிடிக்கும், இதுதான் உண்மை. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த சூழ்நிலையும் வந்து இது யோசிக்காதீங்க. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய எந்த கிரகம் இருந்து தசை நடத்தினாலும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும். அதுவும் இப்போ இந்த அம்மாவுக்கு, ரேவதி அம்மாவுக்கு கொடுக்கக்கூடிய ராகுதசை ஆரம்பிக்கும் போது நீங்கள் வச்சுக்கோங்கம்மா உங்கள் லைஃப் எப்படி இருக்குன்னு. ராகுதசை முடியும் போது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய லெவலில் பொருளாதாரத்தோடு இருப்பீங்க, சரிங்களா? ஸோ அது வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி லாபம் 10 கூடியவரும் 11 கூடிய பார்வையும் வாங்குறாரு. யாருக்குடைய பார்வையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனியுடைய பார்வை வாங்குறாரு. 10ஆம் இடத்து 11ஆம் இடத்து பார்வையும் வாங்குறதுனால அந்த வேலையும் இந்த 8ஆம் இடத்து வழியாக செய்யும். அதே மாதிரி 12 கூடியவர் கூட இணைவு. அப்போ மறைவு வழியில் இங்கம் 6ஆம் இடத்து அதிபதியுடைய இது, அதாவது லக்கணத்துக்கு 4 கூடியவருடைய சுகஸ்தானருடைய பார்வை வாங்குறாரு. அதனால் உடல் ஆரோக்கியம் இது எல்லாமே மேன்மையாகும், கவலைப்படாதீங்க, சரிங்களாம்மா? அதாவது 8ஆம் இடத்துல ராகுன்னு சொல்லி யாரும் பயன்படுத்தினா நம்பாதீங்க. இது மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த ஊர் நீங்கன்னு பாருங்கள். உங்கள் ஊர் பக்கத்தில் வந்து காலாஸ்திரி இருக்கான்னு பாருங்கள், இல்லைன்னா ராகுஸ்தலம் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள். அந்த ராகுஸ்தலத்துக்கு மட்டும் அடிக்கொருக்க போங்க. முருகர் வழிபாடு ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த 2 விஷயம், ராகு வழிபாடு, முருகர் வழிபாடு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யார், இன்னொருத்தர் கௌலகர்ணம், ஸ்ரீ வராகமூர்த்தி. இந்த 3 பேரையும் கட்டியாக பிடிச்சிக்கோங்கம்மா. ராகு தசை உங்களுக்கு பெரிய பொருளாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும்.
ரொம்ப நல்லா இருப்பீங்க, நல்லா இருக்கக்கூடிய ஜாதகம். சரிங்களா? அடுத்து பார்த்துடலாம். சிவம் பொன்னமலர் சிவன் பொன்மலர் பொன்மலர் சிவன் பெயர் பொன்மலர். ஆமாம், பொன்மலர் உங்கள் ஜாதகம் வருது பாருங்கள். பொன்மலர் ஜாதகம் வருது. 6/5/1994 6/5/1994 காலை 10:15 6/5/94 காலை 10:15 உங்கள் ஜாதகம் வருது பாருங்கம்மா. புதுக்கோட்டை பெண் வாழ்க்கை துணை. என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க? கேள்வி என்னம்மா? அதாவது புதுக்கோட்டை பெண் வாழ்க்கை துணை எப்படி இருப்பார், வாழ்க்கை துணை குணம், திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அண்ணா, ட்ரீம் பாய் கிடைப்பாங்களா? ட்ரீம் பாயாக கிடைப்பாங்களா? 94. ஓகே, பார்த்துடலாமா. மீன ராசி மிதுன லக்கணம். இப்போதைக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இப்போதைக்கு பொண்ணு மாப்பிள்ளை பார்க்காதீங்க. ட்ரீம் பாய் கிடைப்பாங்களான்னு பார்த்துடலாம். பாலகர்ணம் பக்கத்தில் இருக்க ஐயப்பன் கோயில் இல்லைன்னா ராகுபவன் கோயிலுக்கு இதுக்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல மனசு நிம்மதியாக தூங்கக்கூடிய அமைப்பில் உங்களுக்கு 12ஆம் இடம் இருக்குது. லக்கணத்தை குரு பார்க்குறாரு. ஸோ யோகம் தான் அது. லக்னம் இது 7 கூடியவர் நல்ல இடத்துல தான் உட்காந்துருக்காரு. யார்? குரு